You are watching Chatpiece Academy. Design your future. WhatsApp class and YouTube class. தமிழ் சொந்தங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். இந்த பாட்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது நவுன்ஸில் ஒரு பார்ட்டாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம மிக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ப்ரொனவுன் அப்படின்றதனுடைய இங்கிலீஷ் டெஃபினிஷன் பார்க்குறோம். A pronoun is used in place of a specific noun mentioned earlier in a sentence. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷனாக நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ப்ரொனவுன் அப்படின்றதுனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிரதி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை தான் ப்ரொனவுன். அது என்ன நவுனுக்கு பதிலாக? இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த சென்டென்ஸில் ஒரு பர்சனை பற்றி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணன் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி நம்ம சொல்கிறோம். அந்த கண்ணன் வாஸ் அ டீச்சர், கண்ணன் வாஸ் கோயிங் டு ஸ்கூல், கண்ணன் வாஸ் டிரைவிங் எ கார். இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் கண்ணன் 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 நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் வில் கெட் போரிங். ஏன்னா அதை திரும்ப திரும்ப ஒரே பேரை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் பொழுது அது போரிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரே பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது இங்கிலீஷில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதைத்தான் அந்த வார்த்தைக்கு பதிலாக, அந்த கண்ணன் அப்படின்ற அந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அவரை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, a pronoun is used in place of a specific noun. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நவுன் இருக்குது, அதுக்கு பதிலாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதுவும் மென்ஷன்டு ஏர்லியர், ஏற்கனவே மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் நவுனுக்கு பதிலாக, ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இன் அ சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தில். இதை தமிழ் படுத்தி பார்த்தோம்னா, ஒரு வாக்கியத்தில் ஏற்கனவே கூறப்பட்ட ஒரு தனிப்பட்ட அல்லது குறிப்பிட்ட ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைக்கு பேர் தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் யூ டோன்ட் ஹாவ் டு கீப் சேயிங் ஆர் ரைட்டிங் தட் பர்டிகுலர் நவுன். அந்த நவுனை நம்ம மீண்டும் மீண்டும் எழுதவோ அல்லது சொல்லிக்கிட்டே வரவோ தேவை இருக்காது. அதுக்கு பதிலாகத்தான் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், மைக்கேல் இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மைக்கேல் அப்படின்ற இந்த வார்த்தை நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாய் அப்படின்றதும் நவுன் தான். இப்போ மைக்கேல் அப்படின்ற இந்த நவுன் அடுத்த சென்டென்ஸில் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஹீ அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மைக்கேல் அப்படின்ற அந்த பர்சனுக்கு, அந்த பர்சன் ஆணாக இருக்கிறதுனால ஹீ அப்படின்ற இன்னொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மைக்கேல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஹீன்றது பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதுதான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங். இந்த இடத்துல இந்த ஹீக்கு பதிலாக நம்ம மைக்கேலை திரும்ப போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மைக்கேல் கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சொல்கிறாங்க, ஹியர் யூ டோன்ட் ஹாவ் டு மென்ஷன் மைக்கேல் அகைன். ஸோ திரும்ப திரும்ப அந்த மைக்கேல்ன்ற பெயரை பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஹீ அப்படின்ற ப்ரொனவுனை பயன்படுத்திக்கிறோம். ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர் சொல்லுக்கு திரும்ப திரும்ப அதே பெயர் சொல்ல பயன்படுத்துவதற்கு பதிலாக இன்னொரு பெயரை பயன்படுத்துவதற்கு பேர் தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். The coach selected several key points அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல the coach அப்படின்ற இந்த வார்த்தை தான் நவுனாக பயன்படுத்தப்பட்டிருக்கு.
அந்த கோச் அப்படின்றது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். இந்த இடத்துல அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், he wanted the team to memorize them அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அந்த he அப்படின்ற இந்த வார்த்தை த கோச் அப்படின்ற அந்த பர்சனை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த நவுனுக்கு பதிலாக, கோச் அப்படின்ற நவுனுக்கு பதிலாக அதை பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக ஹி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால தான் இதை ப்ரெனவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரெனவுன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, ப்ரெனவுன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தமிழில் என்ன மீனிங் அப்படின்றத பார்க்குறோம். ப்ரெனவுன்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு சுட்டு பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது பிரதி பெயர் சொற்கள்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுட்டு பெயர் சொல் அப்படின்னா என்ன என்பது ஒரு பெயரை அல்லது பெயர் சொல்லை குறிப்பிடாமல், ஒரு பெயரையோ அல்லது பெயர் சொல்லையோ குறிப்பிடாமல் அதற்கு பதிலாக சுட்டி காட்டுவதற்கு பயன்படும். அந்த சுட்டி காட்டுவதற்கூடிய அந்த வார்த்தை தான், அந்த சொற்கள் தான், அந்த சுட்டி காட்ட பயன்படக்கூடிய சொற்களுக்கு பேர் தான் சுட்டு பெயர் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுட்டு பெயர்ன்றது என்னென்னா, ஒரு பெயரை அல்லது பெயர் சொல்லை குறிப்பிடாமல் அதற்கு பதிலாக சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் சொற்கள் தான் சுட்டு பெயர் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஸோ தமிழ் டெஃபினிஷனும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இன்னும் இதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதி பெயர்கள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க, அல்லது பதிலீடு சொற்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழில் அந்த வார்த்தைக்கு இத்தனை மீனிங் இருக்குது. சுட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரதி பெயர்கள்னு சொல்லலாம், அல்லது பதிலீடு சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் அதை தான் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் அப்படின்னுடைய டெஃபினிஷனை தமிழ்லையும் பார்த்துட்டோம், இங்கிலீஷ்லேயும் பார்த்துட்டோம். அதில் டைப்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றத பற்றி தான். ஏன்னா அதனுடைய டைப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அதை எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி நம்மளால் உறுதியாக வச்சுக்கிற முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்குற பொழுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக பயன்படுத்துவாங்க. இப்போ ஐ, யூ, ஹீ, தே, வி, இந்த மாதிரி பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தெரியும். அது ஒரு சென்டென்ஸில் அந்த பர்சனுடைய பெயர் சொற்களுக்கு பதிலாக நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அதான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்ன்றோம். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் ஒவ்வொரு டைட்டிலுக்கும் நம்ம தனித்தனி பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதனுடைய டைப்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ், தேட், தீஸ், தோஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸில் நாம் ப்ரொனவுன்ஸுகளை பயன்படுத்துவோம். ஸோ அந்த வார்த்தைகளுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றாங்க. இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச், ஹூ, ஹூஸ், வாட், இந்த WH கொஷின் வேர்ட்ஸை பயன்படுத்தி கேட்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே, அதில் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றாங்க. இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபவ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நன், செவரல், எனி, ஆல் அந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனி அந்த வார்த்தைகள் அல்லது செவரல், நன், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மீனிங் வச்சு வரக்கூடிய இதெல்லாம் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றதில் பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஹிஸ், யர்ஸ், அவர்ஸ், தேர்ஸ், ஹர்ஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அதர், ஒன் அனதர் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஸோ அதைத்தான் நம்ம ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த WH கொஸ்டின் வேர்ட்ஸ்களையே நவுனாக பயன்படுத்த முடியும். இதை நம்ம டீட்டெயிலாக அதனுடைய பார்ட்டில் பார்க்கலாம். விச், ஹூ, தேட், வேர், ஹூம், ஹூஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நவுனாக பயன்படுத்தியிருப்பாங்க. அது அதனுடைய யூசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் இது நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். நம்மளுக்கு நிறைய இடங்களில் மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், ஆர் செல்ஃப், இட் செல்ஃப் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ இந்த ஆர் செல்ஸ், தெம் செல்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றதில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். எப்போதும் உங்களுடன் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம்.